திருநாமத்துக்காணியாக மாற்றுறாங்க. இறைவன் பேரில் வந்து அந்த நிலமாக மாற்றுறாங்க. இதுதான் வந்து குலசேகர பாண்டியன் காலத்தில் ஏற்றப்பட்ட கல்வெட்டு. ஆனால் இப்போ இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கல்வெட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து சவுத் வால். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வந்து சவுத் வால். இது இந்த சவுத் வாலில் வந்து முழுக்க முழுக்க அழிச்சு விட்டாங்க. மக்கள் என்னத்தை நம்ம சொல்கிறது, எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து விக்ரம பாண்டிய தேவருடைய கல்வெட்டு. இப்போ நம்ம பார்த்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. இது விக்ரம பாண்டியனுடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கும், ஆனால் எந்த இடம் தெரில. இதான சவுத் வால். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி கோக்கொன்மை கொண்டான். அப்போ அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கோணரின்மை கொண்டான்ங்கிறது தான் கோக்கொன்மை கொண்டான்னு சொல்லுவாங்க. கோணரின்மை கொண்டான்ங்கிறது சோழர்களுக்கு இருந்த ஒரு பட்டப்பெயராக இருந்தது. அது பின்னால் அந்த பாண்டியர்கள் அதை வந்து பின்னால் எடுத்துக்கிட்டாங்க. கோக்கொன்மை கொண்டான். விக்ரம பாண்டிய தேவருக்கு யாண்டு 6வது. இவரும் என்ன சொல்கிறாரு பாருங்க, வடகரை விக்ரம சோழ வளநாடு. இந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பின்னால் இந்த சோழ சாளுக்கிய மன்னர்களால் விக்ரம சோழ வளநாடுங்கிற பிரிவுக்குள்ளே வந்துருச்சு. விக்ரம சோழ வளநாடு அப்படிங்கிற பிரிவில் வந்துருச்சு. மண்ணை கொண்ட சோழ வளநாட்டு. மண்ணைங்கிறது அந்த திருமண்ணைங்கிற ஊரை தான் குறிக்கிது பாருங்க. மண்ணை கொண்ட சோழ வளநாட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்து உடையார். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் உடையார். இந்த இறைவனுக்கு பேரே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் உடையார். கோயில் தானத்தார்க்கு நம் பேரால். கோவிலுக்கு தானம் கொடுக்குறாங்களே அவங்க நம் பேரால் கட்டின, நம் பேரால்னா அவங்களோட பேரால் கட்டின ராசா கணக்கன் சந்திக்கு. ராசா கணக்கன்கிறது வந்து கட்டின ராசா கணக்கன்கிறது ஒரு பேர். அவர் என்ன செய்கிறாருன்னா, சந்திக்கு ஒரு சந்தினா வேலைன்னு அர்த்தம். ஒரு வேலைக்கு அமுதுப்படி சாத்துப்படி உள்ளிட்ட. அமுதுப்படினா இறைவனுக்கு படையல், சாத்துப்படினா அந்த சாத்துறது, ஆபரணங்கள் சாத்துறது, படையல் அந்த நெய்யுங்கிற பாருங்க, சந்தனம் சாத்துறது, குங்குமம் சாத்து, அதெல்லாம் சாத்துப்படி உள்ளிட்ட நித்தரிவந்தங்களுக்கு அப்படின்னா நிபந்தங்களுக்குன்னு அர்த்தம். உணவாக இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வூர்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வீரபோகங்களில், போக நிலம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வீரபோக நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குலத்துங்க சோழ நல்லூரில் மதுராந்தகர வடவார்க்கு மேற்கு ஆணை வெட்டுவாங்காருக்கு கிழக்கு. இதெல்லாம் வந்து இப்போ நிலம். அப்படின்னா என்ன, இந்த சாத்துப்படி அமுதுப்படி செய்கிறதுக்கு அவர் நிலதானம் கொடுக்குறாரு. அதான் நிலதானம் கொடுக்குறாரு. அதில் இது இந்த 4 எல்லையும் எந்தெந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு எங்கே சொல்கிறாருன்னா, குலத்துங்க சோழ நல்லூரில் மதுராந்தக வடவார்க்கு மேற்கு. குலத்துங்க சோழ நல்லூருங்கிறதே எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே இதை சரௌண்டிங்கை சுற்றி தான் இருந்திருக்கும். மதுராந்தகங்கிற பேர் பொதுவாகவே எல்லா சோழ மன்னர்களும் சுற்ற பெயர். ஆனால் இந்த மதுராந்தகங்கிற பேரை வந்து பாண்டியர்கள் விட்டு வச்சதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா பாண்டியர்களை வந்து தாக்குற விதமாக தான் அந்த பேரே இருக்கும். ஏன்னா மதுரையை காலம் செய்தவன் தான் மதுராந்தகன்னு பேர். மதுராந்தகங்கிறது வந்து உண்மையாகவே ராஜேந்திர சோழனுக்கு தான் உண்மையாக பொருந்துவார். உத்தம சோழனுக்குலாம் அது பொருந்தாது. ஆனால் அவருடைய இயற்பேரே மதுராந்தகன் தான். அது பொதுவாகவே மதுராந்தகன் பேரை அவங்க அது சூடிப்பாங்க. ஆனால் இதை வந்து பாண்டியர்கள் விட்டு வச்சதே ஒரு பெரிய அவங்களோட பெருந்தன்மை தான். எல்லைக்கு வடக்கு மன்னிக்கும் மேற்கு ஆணை வெட்டுவான்னு சத்துரும். ஆமாம், ஆணை வெட்டுவாங்கானுக்கு அது ஊர் பேர். காருக்கு கிழக்கு ஆணை வெட்டுவான்ங்கிறது ஒரு 6 பேர். எல்லாமே வந்து நத்தபோக 6 கிழக்கு. அதுக்கு கிழக்கு பக்கமாக வல்லப்பகலூர் எல்லைக்கு வடக்கு. வல்லப்பகலூருங்கிறது எங்கே இருக்குன்னு தெரில. கொல்லாபுரத்து இங்கேயும் ஒரு கொல்லாபுரம் இருந்திருக்கு போல் அந்த காலத்தில். கொல்லாபுரத்து எல்லைக்கு தெற்கு நடுவுட்பட்ட, இது எல்லாத்தையும் சேர்த்து நடுவுட்பட்ட செலகால் கார்மறு நிலமும். இவ்வூருக்கு வடக்கு இவ்வூர் வடக்கு ராஜேந்திர சோழன். இந்த ஊருக்கு வடக்கு பகுதியில் ராஜேந்திர சோழ நல்லூர்னு ஊர் இருந்திருக்கு. ராஜேந்திர சோழ நல்லூரில் மதுராந்தக வடவாற்றுக்கு மேற்கு. அதாவது இப்போ நான் முதல்ல ஒரு 4 எல்லை சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இன்னொரு இடம் இருந்திருக்கு. அந்த 4 எல்லைக்குள்ள நிலத்துக்குள்ளேயே ஒரு நடுநிலம் இருந்திருக்கு. அது எங்கே இருந்திருக்குன்னா, ராஜேந்திர சோழ நல்லூர் இவ்வூருக்கு வடக்கு ராஜேந்திர சோழ நல்லூரில் மதுராந்தக வடவாற்றுக்கு மேற்கு அதிகை காயன் வாய்க்காலுக்கு கிழக்கு. இது எங்கே இருக்குன்னு தெரியல. அதிகை காயன் வாய்க்காலுங்கிறது இங்கே நிறைய வாய்க்கால் ஓடுது. இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு
50 கிட்ட வாய்க்கால் ஓடுது. அதில் இது எந்த வாய்க்காலுங்கிறது தெரில. அடுத்து ராசராசன் பெருவழிக்கு இங்கே தான் முக்கியமான விஷயம். பெருவழி அப்படிங்கிறது என்னென்னா ஹைவேஸ். அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ ராஜகேசரி பெருவழி அது வந்து ஆதித்த சோழன் மூலமாக உருவாக்கப்பட்டது. ராஜராஜ பெருவழி முக்கியமான பெருவழி. அது அந்த காலத்தில் மக்கள் பயன்பாடில் இருந்த ஒரு பெருவழி. அப்போ இந்த பெருவழி வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இயங்கப்பட்டிருக்கும். புரியுதா இல்லைங்களா? பெருவழிங்கிறது ஒரு காலத்தில் ஹைவேஸ் ரோடு மாதிரி. அது அந்த சாலைகளை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த ராசராசன் பெருவழிக்கு தெற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜன் பெருவழி சாலைக்கு தெற்கு, கொல்லாபுரத்து எல்லைக்கு வடக்கு. ஏங்க கொல்லாபுரத்தை மறுபடியும் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம சொன்ன அந்த முன்னாடி சொன்ன பார்த்திங்களா, குலத்துங்க சோழநல்லூர் மதுராந்தக வடவாருக்கு மேற்கு, ஆனைவெட்டுவாங்காருக்கு கிழக்கு, வல்லபகுளூர் எல்லைக்கு வடக்கு, கொல்லாபுரத்து எல்லைக்கு தெற்கு. இந்த 4 சொன்ன பார்த்திங்களா, அந்த 4 பக்கத்தையும் நிலம் அடைக்கிறாங்க. அடைச்சி அது உள்ளேயே இன்னொரு நிலத்தை எடுக்கிறாங்க. அந்த நிலம்தான் இப்போ சொன்ன இந்த வடக்கு ராசேந்திர சோழநல்லூர் மதுராந்தக வடவாற்றுக்கு மேற்கு. யார் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அதிகை காயின் வாய்க்கால், வேறு வேலையே இல்லை. அதிகை காயின் வாய்க்காலுக்கு கிழக்கு, ராசராசன் பெருவழிக்கு தெற்கு, கொல்லாபுரத்து எல்லைக்கு வடக்கு. ஏன்னா கொல்லாபுரம் எல்லைக்கு உள்ளே தானே இருக்குது, அதனால் அதை கொடுக்குறாங்க. அப்புறம் நடுவுட்பட்ட செலகால் கார்மரு. இப்போ அந்த நிலத்துக்குள்ளேயே இன்னொரு நிலத்தை எடுக்கிறாங்க. அது எவ்வளோன்னா 20 வேலி. எவ்வளவு? 20 வேலி எடுக்கிறாங்க. அந்த உள்ளே ஒரு நிலம் போட்டாங்களே, அதில் வந்து ஒரு 20 வேலி. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்நிலம் 28 வேலியும் இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா 20 வேலி இப்போ எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த 20 வேலி அதுதான் இந்த ராசாநாயக்கன் சந்திக்கு தேவதானன். அந்த ராசாநாயக்கன்கிறவன் என்ன செய்கிறான், அந்த ஒரு வேளை பூஜைக்கு தேவதான இறையிலியாக விட்ட இந்நிலம் 20 விக்கு குலத்துங்க சோழன் நார்மரு இலையும் ராசேந்திர சோழ நல்லூரில் விட்ட கார்மரு இந்நிலம் 28 வேலியும் காரும் மருவும் ஒரு பூவும். பூங்கிறது ஒரு அளவீடுன்னு நினைக்கிறாது. எனக்கு அந்த பூங்கிற அளவீடு சரியாக தெரியல. கொளுத்தும் வேண்டும் பயிர் செய்து கொள்ளவும். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த 2 பகுதியாக பிரித்து அந்த 2 பகுதிக்கு உள்ளே இருந்த 20 வேலி நிலத்தை தான் வந்து தேவதான இறையிலேயே கொடுக்குறாரு. கொடுத்தது இல்லாமல் ராஜேந்திர சோழ நல்லூர்னு ஒரு ஊர் சொன்ன பார்த்திங்களா, அங்கே இருந்தக்கூடிய பகுதியில் உள்ள ஏதோ ஒரு நிலத்துக்குள்ளே அவன் என்ன செய்யலாமா, பயிர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்படி சொல்கிறாங்க. வேண்டும் பயிர் செய்து கொள்ளவும். பயிர் செய்து கொள்ளவும் இவையிற்றால் வருங்கடமைன்னா வருமானம். அந்த பயிர் செஞ்சு அதுலேருந்து ஒரு வருமானம் வருது பார்த்திங்களா, அதுலேருந்து அவன் பொன் கொடுக்குறான். எவ்வளோ பொண்ணுங்கிறது கொடுக்கல. பொண்ணுனா தங்கம். நம்ம ஆளுங்க பொண்ணுன்னு நான் சொல்கிறத பார்த்துட்டு என்னங்க பொண்ணுங்கிறீங்கிறானுங்க. பொண்ணா தங்கம், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். சரி, கூற்றிலக்கை கடைக்கூட்டிகை உள்ளிட்ட. கூற்றிலக்கைனா கூட்டல் நினைக்கிறேன். இலக்கைனா இலக்கம், அதில் எண்ணுங்கிறது தான் இலக்கம்னு சொல்லுவாங்க. இலக்கம்னா வந்து இப்போ நம்ம டிஜிட் சொல்கிறோம்ல, அதுதான் இலக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏற்று பார்க்கும்போது இது கூற்றிலக்கை. அப்புறம் வந்து இது கடைக்கூட்டிகைங்கிறது என்னன்னு சொல்ல தெரியல. உள்ளிட்ட அனைத்தாயங்களும் தவிர்த்து இறையிலி இவ்வோலையே பிடிப்பாடாக கொண்டு. இவ்வோலையே பிடிப்பாடாக கொண்டுன்னா என்ன, இது ஓலையாக ஏற்றுறாங்க. முதல்ல ஓலையாக ஏற்றுறாங்க. இவ்வோலையே பிடிப்பாடாக கொண்டு, பிடிப்பாடுன்னு என்ன, இதை ஒரு ஆதாரமாக கொண்டு சந்திராதித்தவரைன்னா என்ன, சூரிய சந்திரன் இருக்கும் வரை இறையிலியாக கல்லிலும்னா என்ன, அந்த இது கல்வெட்டு இருக்குது பார்த்திங்களா. இப்போ அது வந்து ஓலையில் முதல்ல எழுதுனாங்க. இப்போ அது வந்து கல்வெட்டாக கல்லில் வெட்டி எழுதுகிறாங்க. கல்லிலும் வை செய்யான இவை காக்க வல்லமுடையான் எழுத்து பல்லவராயன் எழுத்து. காக்க வல்லமுடையான் பல்லவராயன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த கல்வெட்டை வெட்டி எழுதியிருக்காரு. மூன்சிங்களப்பாரு. காக்க வல்லமுடையான் பல்லவராயன் எழுத்து அதை எழுதுகிறாங்க. வர்றதே டைம் பாஸ்க்கு வர்றது, இதில் நம்மளை கிண்டல் பண்ணுறது. அப்போ இந்த கல்வெட்டை யார் எழுதுகிறாங்கன்னா, காக்க வல்லமுடையான் பல்லவரையன் அப்படிங்கிறவர் இந்த கல்வெட்டை எழுதுகிறாருங்க. என்னால் முடியல, ரொம்ப மூச்சடிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட கல்வெட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேர் என்ன, குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா விக்ரம பாண்டியனுடைய கல்வெட்டு. அந்த பக்கம் போனீங்கன்னா குலத்துங்க சோழனுடைய கல்வெட்டு பார்க்கலாம். அதை நான் தனிப்பகுதியாக சொல்கிறேன், ரொம்ப வாய வலிக்குது. இது ஒரு அடுத்த பகுதியாக இருக்கட்டும்.